பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பெரும்பாலான நாடுகளின் கரன்சிகளில் தங்கம் விலை குறைந்தாலும் கொள்கை மாற்றங்கள் மற்றும் ரூபாய் மதிப்பின் பலவீனம் காரணமாக இந்தியாவில் தங்கத்தின் விலை உயர்ந்திருப்பது உலக தங்க கவுன்சில் வெளியிட்டுள்ள கோல்டு மார்க்கெட் கமெண்ட்ரி அறிக்கையில் தெரியவந்திருக்கிறது. அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு நிலவினாலும் இந்தியா, சீனா போன்ற நாடுகள் மற்றும் மத்திய வங்கிகளின் கட்டமைப்பு ரீதியான தங்கத்தின் தேவை விலை வீழ்ச்சியை மட்டுப்படுத்தும். அது மட்டுமில்லாமல் கச்சா எண்ணெய் விலை திடீரென உயர்ந்தால் அது அமெரிக்க டாலரை வலுப்படுத்தி குறுகிய காலத்தில் தங்கத்தின் விலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் எனவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தங்கம் விலை இப்போது உச்சத்தை தொட்டுள்ளதால் பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை வாங்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட 60% அதிகரித்துள்ளது. வீட்டில் முடங்கி கிடக்கும் பழைய தங்கம் மீண்டும் புழக்கத்திற்கு வருவது நாட்டின் இறக்குமதி தேவையை குறைக்க உதவும் என துறை சார்ந்த நிபுணர்கள் கருதுகின்றனர். முந்தைய ஆண்டு மே மாதத்தில் 70,076 வர்த்தக வாகனங்கள் விற்பனையான நிலையில் நடப்பாண்டில் 81,223 வாகனங்கள் விற்றுள்ளன. டாடா நிறுவன விற்பனை 19% அதிகரித்து 30,784 வாகனங்கள் விற்றுள்ளது. இந்நிறுவனத்தின் இலகுரக வாகன விற்பனை 30%, பயணியர் வாகன விற்பனை 21% உயர்ந்துள்ளது. இந்தியாவில் இருந்து மொத்தம் 3,255 வர்த்தக வாகனங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய ஆண்டை விட 13% குறைவு.